வணக்கம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி அவர்களிடம் தாக்கல் செய்திருக்கிறார். தற்பொழுது தொடர்ந்து 3 முறை கொளத்தூர் எம்எல்ஏவாக உள்ள மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களையும் செய்திருக்கிறார். இதனால் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் அவர் இந்த முறை போட்டியிட இருக்கிறார். கடந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறையும் அதே கொளத்தூர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். முதல்வர் அவர்கள் திருவாரூர் தொகுதிக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கொளத்தூர் தொகுதியைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சென்னை தொகுதியில் போட்டியிடுவதைத்தான் அவர் விரும்பி வருகிறார். கொளத்தூர் தொகுதிக்கு தனி கவனம் செலுத்தி பல்வேறு முக்கிய நலத்திட்டங்களையும் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கொளத்தூர் தொகுதியில் 19 கோடியில் நவீன சந்தை, குளிர்சாதன பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முதல்வர் படைப்பகம் என்ற பெயரில் ஒரு நூலகமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையம், டயாலிசிஸ் மையம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நலத்திட்ட பணிகளையும் அந்த தொகுதிக்கு என்று பார்த்து அவர் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய வேட்புமனுவை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார். சரியாக 12 மணிக்கு அளவில் பார்த்தேனால் அங்கு சென்ற அவர் தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரி அறைக்குள் மொத்தம் 4 பேர் மட்டுமே உடன் செல்ல வேண்டும். இதனால் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ, அதே போன்று துரைமுகம் எம்எல்ஏவும் அமைச்சருமான சேகர் பாபு மற்றும் ஒரு சில கட்சி நிர்வாகிகள் மட்டும் உடன் சென்றிருக்கிறார்கள். தன்னுடைய வேட்புமனுவை அவர் இன்று தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்பு நாளையிலிருந்தே திருவாரூரிலிருந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தமிழகம் முழுவதும் அவர் துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்பாக இன்று பார்த்தேனால் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்தடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியிருப்பதனால் முதல் நாளான இன்றே தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை முதல்வர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த வேட்புமனுவில் அவருடைய சொத்து விவரங்கள் குறித்த விவரமானது தேர்தல் ஆணையத்தின் இணைய பக்கத்தில் அப்லோட் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது வேட்புமனு இன்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் வரும் 9ஆம் தேதிக்குள் அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது தெரிய வரும். பார்த்தேனால் இந்த வேட்புமனு நேற்று முன்தினமே தயார் செய்து வைக்கப்பட்டது. தற்பொழுது அதை சரிபார்த்து விட்டு தற்பொழுது சரியான நேரத்தில் இந்த வேட்புமனுவானது தற்பொழுது தாக்கல் செய்துவிட்டு தற்பொழுது வெளியில் கூடியிருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் திமுக தொண்டர்களையும் பொதுமக்களையும் நோக்கி அவர் கையசைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.